டேய் லட்சுமி விஷ்ணு அப்பா ஜோடி ஜோடியாக தான் நாங்கள் போடுறோம். ஜோடி ஜோடியாக கணக்கை விட்றா அப்படின்ட்டாரு. இன்றைக்கி இராணுவ தளபதியார்ல இராணுவ தளபதியார் நீதிமன்றம் கோர்ட்டு இராணுவத்துக்குள்ளே நீதிமன்றம் கோர்ட்டு கைலாசம் தான். படித்த முட்டாள் பாடுறா, படிச்சிருக்கீல காமுட்டா பேகளா. காமுட்டான்னா இன்னும் தெரியுதா? மொத்தத்தில் அறிவு இல்லாமல் வேலை பார்க்கிங்கன்னு அர்த்தம். அதான் காமுட்டா. அதான் காமுட்டா பேல கணக்கு உள்ளே விடுதோம். அறிவேட்டத்தனமாக இறாயிடா. என்ன பேப்பரை வச்சு நீ என்னமோ அழிச்சு வச்சுருக்க, பூமி அழிச்சு வச்சுருக்க. பூமியில் 150 கிலோமீட்டரு கீழே ரசாயனம் பூரா உள்ளே போயிடுச்சு. கண் கலங்குதார். இன்றைக்கி போட்டார் கணக்கு. இதைத்தான் பூமியில் என்ன அழிச்சு வச்சுருக்கா. 2ஆம் நம்பரை பூரா புர்றாம்பார். 2ஆம் நம்பர் திங்கிதை பூரா புர்றா அப்படிம்பார். பிடிக்கல எங்கே போவோம்? செயலறைக்கு போவோம். கணக்கு இன்றைக்கி போட்ட கணக்கு தப்பாயிரா நடுங்க விடுவார். 10,000 கோடி என்னென்ன 2ஆம் நம்பர் தயாரிக்கணும். வீட்டில் அவன் பொண்டாட்டி பிள்ளையோட தொட ஈரக்கொலை நடுங்க விடுவார். புரியுதா? கணக்கு வரலன்னு நினைக்காடா. இன்றைக்கி இராணுவ தளபதியார் இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு இன்றைக்கி பூரா வழக்கறிஞர்லேருந்து நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் பூரா இன்றைக்கி புரிஞ்சு ஆகணும். புரியலை அப்படின்னா நடக்குதே வேறு அப்படின்ட்டார். புரிஞ்சு நட, தெரிஞ்சு நட அப்படின்ட்டார். நீதிமன்றம் கோர்ட்டில் வழக்கறிஞர்கள் நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் அனுப்பணும். இன்னும் டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் வழக்கறிஞர் இன்னும் தெரியல. ஒருக்கு ஆடாத ஆட்டம் ஆடுதான். நீதிமன்றம் கோர்ட்டு ஜட்ஜி கோர்ட்டார் அனுப்பணுக்கும் தெரியுமா தெரியாதா? கைலாசிலேருந்து போடுறார் கணக்கு. புரிஞ்சிக்கோ. ஒன்றுக்கு தட்டி விட்றாப்பா கணக்கு. கைலாசிலேருந்து நீதிமன்றம் கோர்ட்டு இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு ஓப்பன் பண்ணிட்டார். இராணுவ தளபதியாராக உட்கார்ந்துருக்கார் கடவுள். நீதிமான் நீதித்துறை நீதிபதி ஜட்ஜி நீதி அரசர் 4 கணக்கு போட்டு முடிச்சிட்டாரு. இராணுவ தளபதியாராக நீதிமன்றம் கோர்ட்டு உட்கார்ந்துருக்காரு ஐயா அப்படின்னு எல்லா நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் பூரா ஆன்லைனில் தட்டி விட்டுரு. ஒன்று இல்லாமல் எல்லாம் தட்டணும் கோர்ட்டில். தெக்குப்பாளையம் ராஜபாளையம் தட்டு, அடுத்தாப்பில் சிலுவத்தூர் தட்டு, மதுரை தட்டு, அடுத்தாப்பில் சென்னை மெட்ராஸ் தட்டு, அடுத்து அப்படியே எல்லா மாநிலம் டெல்லி வரைக்கும் தட்டிடு. முக்கால் சேர்த்து தட்டாமல் இருக்கக்கூடாதுன்ட்டார். இன்றைக்கி இராணுவ தளபதியார் இராணுவ வீரர் கடவுள் தான். இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு உட்காந்துட்டார். இன்று நாள்லேருந்து அடித்து துவைச்சி எடுத்து விடுவார். ஒன்றுக்கு நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து கலந்துக்கோ, எல்லாம் கேஸ் கேட்டால் நடத்தாத அப்படின்ட்டார். நுப்பாட்டு அப்படின்ட்டார். தப்பு செஞ்சவனை உள்ளே தூக்கி போடணும் அப்படின்ட்டார். இன்று நாள்லேருந்து தப்பு செஞ்சவன் பூரா உள்ள செயலரில் தூக்கி போடுவார். செயலறைக்கு இடத்த பார்ப்பார். செயலரை உள்ள இடம் இவர் கையில் இருக்குது. செயலரை இடம் பூரா இவன் எழுதி வச்சுருக்கான். அரசியல்வாதி இத்தனை ஏக்கர் அவன் பொண்டாட்டி பிள்ளையோட அந்த டாக்குமெண்ட்ஸ் பத்திரத்தை வச்சு மேலே கீழமாக உள்ள எல்லா இடத்துலையும் விட்டு நக்கிக்கிட்டு இருக்கான். துவைச்சி போடுவார். முக்கால் சத்தியம் 10,000 கோடி உள்ளவன் தேய்ச்சி நச்சிக்கிட்டு இருக்கான். நக்கி பூரா பாழாக்கிட்டு இருக்கான். அம்புட்டும் பூரா கரண்டு பாய்ச்சல் போய் தான் பறவைகள் விலங்குகள் சிட்டுக்குருவி வரைக்கும் மாண்டு போய் கிடக்கு. நீதிமன்றம் கோர்ட்டில் பார்க்கலையா? இன்னைக்கு கணக்கு சேர்த்து போட்டார். அது பூரா செத்த மாண்டதை கணக்கை உள்ளே ஏற்றிட்டு அப்படியே தடையிடுவான். வானரப்பட இராணுவ வீரர் தடவி எடுத்து அப்படியே கசக்கி விட்டுருவான். உனக்கு உயிர் வாழ்கிறதுக்கு என்ன? சிட்டி கிராமத்தை அடைச்சி வார்டு வரைக்கும் அடி லைனாக நிற்பான். அடி கொடுத்துட்டே வருவான். ஒவ்வொரு ஆதார கார்டில் வீட்டில் 5 பேர் 4 பேர் தான் லத்திட்ட 4 குடுப்பு. உன் உயிர் வாழ்றதுக்கு என்ன கேள்விங்கிற கேட்டு விவசாயம், அந்த விவசாயம் நாக்க வெளியே எடுப்பார். முக்கால் சேத்தியம் விவசாயத்தை அழிச்சிட்டு போய் முட்டா பேகளா 2ஆம் நம்பர் காடா ஓடுறிய நிலப்பரப்பு கொடுத்துருக்கார் கடவுள் ஆண்டவன் பகவான் கொடுத்துருக்கார். அதை பூரா அழித்து பூரா சம்பளம் போடுதான்னு சம்பளத்தை வாங்கிட்டு 2 கையை காலை பிளந்துட்டு போகுது ஆணும் பெண்ணுமா. புரியுதா? இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு போட்டார். ஒழுங்காக போய்க்கோ, தூக்கி போட்டு எத்தி போடுவார். எத்த வேண்டிய இடத்துல எத்தி ரத்தம் மூளை குடல் சிதறி போகும் ரோட்டில். புரியுதா? பவரை பூரா எடுத்துட்டார். எல்லா பவரும் கையில் வச்சுருக்காரு. மந்திரம் கையில் வச்சுருக்காரு. தூக்கி அப்படியே வீசிட்டே போய்கிட்டே இருப்பார். புரியுதா? கடவுள் இதை பிடிக்கிறதுக்கு தான் வர வாங்கின பூரா பிடிக்க நினைச்சான் கடவுள்கிட்ட. அவர்கிட்ட முடியுமா? இந்த செம்மத்தில் அழிச்சு வைப்பான். தூக்கி போட்டு மானிட பேல எத்த வேண்டிய இடத்துல ஏற்றி போட மாட்டார். முக்கால் சதி